ஷலோம். praise God. be the light in the world என்ற தலைப்பில் எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்தில் உள்ள சிந்தனை துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காண்போம். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது 38 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் காதேஸ் பர்னேயாவுக்கு ஜனங்கள் வந்திருக்கிறதை காண்கிறோம். இங்கே 7வது முறுமுறுப்பும் கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படுகிறதையும் மோசேயினுடைய கீழ்ப்படியாமையும் ஏதோமியர் தங்களுடைய ஏதோம் வழியாக இஸ்ரவேல் மக்கள் நடந்து செல்லக்கூடாது என்றும் ஆரோனுடைய மரணத்தையும் குறித்து இங்கே நாம் சிந்திக்கிறோம். எண்ணாகமம் 20 மிரியாமுடைய மரணத்தை கொண்டு ஆரம்பமாகிறது. ஆரோனுடைய மரணத்தோடு அது முடிவடைகிறது. இது ஒரு முக்கியமான அதிகாரமாகும். ஏனென்றால் இஸ்ரவேலர்களுடைய வனாந்தர அலைச்சலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இப்பொழுது அவர்கள் வாக்குத்தத்த நாட்டை சுதந்திரிக்கக்கூடிய கட்டத்திற்குள் வந்துவிட்டார்கள். இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருந்ததினால் அவர்களுக்கு அலைச்சல்களும் வேதனைகளும் இருந்தன. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை இரக்கம் இருப்பதினாலே வாக்குத்தத்த நாட்டை சுதந்திரிப்பதற்காக அந்த எல்லைக்குள்ளே கொண்டு வருகிறதை நாம் வாசிக்கிறோம். ஏறத்தாழ 38 ஆண்டுகள் கழித்து அவர்கள் புறப்பட்ட அதே காதேசுக்கு திரும்பி வந்தார்கள். 38 ஆண்டுகளாக எங்கே போகிறோம் என்றே தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஆண்டுகள் அவர்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல, பாரமும் சாபமுமா இருந்தது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே. நம் காரியத்திலேயும் இந்த மாதிரி உலகத்திலே நாம் எங்கு செல்கிறோம் என்ற ஒரு நோக்கம் இல்லாமல் காணப்படாதவர்களாய் நாம் ஒரு நோக்கத்தோடு வாழ வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இங்கே அடுத்து பார்க்கும்போது தாகத்துக்காக மக்கள் தண்ணீர் வேண்டும் என்று முறுமுறுக்கிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்திற்கு பின் 38 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மக்களில் அநேகர் இன்னும் குறை கூறுகிறவர்களும் முறுமுறுக்கிறவர்களும் தேவனுக்கு பிரியமாகவும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எண்ணாகமம் 20வது அதிகாரம் 6 முதல் 9ஆம் வசனங்களை வாசிக்கும் போது மோசே ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்த காரியம் சொல்லப்படுகிறது. மோசே அவருடைய சாந்த குணத்தையும் மீறி பொறுமை இழந்து வேதனைப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் மோசேயை கன்மலையை பார்த்து பேச சொன்னார். ஆனால் மோசேயோ ஜனங்களை பார்த்து கலகக்காரரே என்று பேசி கன்மலையை இருமுறை அடிக்கிறார். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள கன்மலை கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாக உள்ளது. இருதரம் அடிக்கப்பட்ட நிகழ்ச்சி இயேசு கிறிஸ்து ஒரே தரம் அடிக்கப்பட்டு மரித்ததற்கு எதிராக உள்ளது. எபிரேயர் 9:28, 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனங்களிலெல்லாம் தேவன் ஒரே தரம் பாடுபட்டார் என்பதை நாம் தெளிவாய் வாசிக்கலாம். இவ்விதம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த அந்த மோசேக்கும் அதை தடுக்காமல் இருந்த ஆரோனுக்கும் கர்த்தர் தண்டனை கொடுக்கிறதை தான் எண்ணாகமம் 20:12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். உபாகமம் 3:23-26ஆம் வசனங்களை வாசிக்கும் போது மோசே ஊக்கமாக ஜெபித்ததையும் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கொடுத்த அந்த பதிலையும் இங்கே நாம் வாசிக்கிறோம். மோசே அவிசுவாசம் கொண்டவராக கர்த்தருடைய வல்லமையை இங்கே சந்தேகித்ததை பார்க்க முடிகிறது. ஒரு தலைவனுடைய குறைகளையும் குற்றங்களையும் மக்கள் கவனிக்கிறார்கள். ஸோ அந்த குற்றங்கள் கண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் கர்த்தர் உறுதியாக இருந்தார். அவருக்கு எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இல்லை. இது தேவனுக்கும் மிகுந்த துக்கத்தை கொண்டு வந்ததா இருந்தது. ஆனாலும் மோசேயின் குற்றத்தை பார்க்காமல் ஒரு பரிபூர்ணமான தண்ணீர் அந்த இடத்துல சுரந்து வர கிருபை செய்தார். அதுதான் அவருடைய இரக்கம். எண்ணாகமம் 20:12ஆம் வசனத்திலே மோசேயும் ஆரோனும் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை. அவ்விசுவாசம் பெரிய பாவம் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் அவரை பரியாசம் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். எண்ணாகமம் 20:14 முதல் 21ஆம் வசனங்களிலே ஏன் இஸ்ரவேலர் ஏதோமை சுற்றி செல்ல வேண்டியது என்பதை காட்டுகிறது. இதற்கப்புறம் யோர்தானை கடந்து கானானுக்கு சென்ற காரணத்தையும் நமக்கு காட்டுகிறது. ஏதோமியர் ஏசாவின் சந்ததியில் வந்தவர்கள் தங்கள் சகோதரரான இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் வழி கொடுக்கவில்லை. விட்டு கொடுத்து வாழ அவர்களுக்கு விருப்பமில்லை. ஸோ நம் வாழ்க்கையிலும் விட்டு கொடுத்து வாழ்வது தேவனுக்கு பிரியமானது என்று நாம் அறிய வேண்டும். நம் வாழ்க்கையிலும் மேபி விட்டு கொடுக்காமல் அதற்கு மனமற்றவர்களாய் மற்றவர்களுக்கு நாம் மனவேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். எண்ணாகமம் 20:22-29ஆம் வசனங்களிலே ஆரோன் ஓர் என்னும் மலையின் மீது ஒரு மரிப்பதை குறித்து நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். சேயீர் என்னும் மலை வரிசையில் முக்கியமான சிகரம்தான் இந்த ஓர் மலை. 5000 அடி உயரம் உள்ளது. அந்த இடத்தில் தான் ஆரோனுடைய மரணம் நடக்கிறது. 40 ஆண்டுகள் ஆரோன் அந்த வனாந்தர வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் அந்த ரட்சிப்பின் கனியை, அதாவது பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை அனுபவிக்க முடியாதவராக போய்விட்டார். காரணம் அவ்விசுவாசம். எண்ணாகமம் 20:24ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது தேவன் வேதனையோடு என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் கொடுக்கிற தேசத்தில் அவன்
அவன் பிரவேசிப்பதில்லை என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இது எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் இல்லையா? எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 25 முதல் 28ஆம் வசனங்களிலே இங்கே ஓர் என்னும் மலையிலே ஆரோனும் அவனுடைய குமாரருமான எலெயாசாரும் மோசேயுமாக ஏறுகிறார். ஆனால் இருவர்தான் கீழே இறங்கினார்கள். அங்கே ஆரோனுடைய ஆடைகள் கலற்றப்பட்டு எலெயாசாருக்கு கொடுக்கப்படுகின்றதை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலர்கள் ஆரோனுக்காக 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள். மரணமடைந்த ஆரோனை மோசேயும் எலெயாசாரும் அடக்கம் பண்ணியிருக்கலாம் என்று நினைப்பதற்கு இந்த இடத்துல நமக்கு இடம் இருக்கிறது. ஏனென்றால் ஆரோனின் கல்லறை மற்ற இஸ்ரவேலர்களுக்கு தெரியாது. ஒருவேளை பிற்காலத்தில் இந்த கல்லறையை கோவிலாக மாற்றிவிடக் கூடாது என்று இப்படி கர்த்தர் செய்திருக்கலாம். நாமும் நம்முடைய மரணத்திற்கு பின் பரலோகம் போய் சேரக்கூடிய நிலையிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு நடக்கவே ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனங்களிலே ஆனால் அந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது இயேசுவோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியால் இவருடைய ஆசாரியத்துவம் அது மாறாததா இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இதை எபிரேயர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 28ஆம் வசனம் வரையும் நாம் வாசித்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நமக்காக அவர் பிரதான ஆசாரியராக என்றும் நிலைத்திருக்கிறார், என்றென்றும் இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவாகிய பிரதான ஆசாரியருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறோமா? அதுதான் நமக்கு நித்தியமாய் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. ஆம், இங்கே இஸ்ரவேலர்கள் எப்படி வாக்குத்தத்த நாட்டிற்குள் நுழைய ஆயத்தமாய் இருக்கிறார்களோ அதுபோல் நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணின நாட்டை வைத்திருக்கிறார். நம்மை அங்கே அழைத்து செல்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்தில் அந்த வனாந்தர அலைச்சல்கள் நிறைவடைந்து அவர்கள் வாக்குத்தத்த நாட்டிற்கு செல்வதற்கு ஆயத்த நிலையில் இருப்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். நாம் ஜெபிப்போம். லவ்விங் ஹெவன்லி ஃபாதர், ஐ கம் பிஃபோர் த நேம் ஆஃப் ஜீசஸ். இங்கே இந்த அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு சம்பவங்களையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கனெக்ட் பண்ணும்போது பர்சனலி நாங்கள் எப்படி எங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இந்த சமுதாயத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிறீங்கப்பா. உமக்கு முன்பாக சின்ன பாவம் பெரிய பாவம் என்று அல்லாதபடி பாவம் செய்தால் அது பாவமே என்பதை நீங்கள் எவ்வளவு அழகாக மோசேயும் ஆரோனையும் கொண்டு எங்களுக்கு அப்பா தெரிவுபடுத்திருக்கீங்கப்பா. எப்படியாய் நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு வேண்டிய கிருபை நீங்க எங்களுக்கு தாங்க. அந்த பரிசுத்த ஜீவியத்தில் உமக்கு பிரியமான ஒரு ஆராதனையாய் அப்ப அந்த வாழ்க்கையில நாங்கள் வாழ்ந்து நல்ல போராட்டத்தை ஓடி முடிக்க நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆல் பிரைஸ் அண்ட் glory and God honor for you only, Father God. In Jesus' most precious name I pray. Amen.